ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது DHCP ஸ்னூப்பிங். ஸோ ஸ்னூப்பிங்கை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி ஸ்பூஃபிங் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸ்னூப்பிங் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஆத்தரைஸ்டு பர்சன் யாராவது நம்ம நெட்வொர்க்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்கள அக்சஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது தான் ஸ்னூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக நம்ம தனியாக ஒரு கான்ஃபிகரேஷன் செட் பண்ணணும். ஸோ ஸ்னூப்பிங் என்ன பண்ணுது அப்படின்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸை லிமிட் பண்ணும். ஸோ அதை வந்து அக்சஸ் உள்ளே வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் பண்ணுது. ஸோ ஸ்னூப்பிங் எதுக்காக நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஸ்னூப்பிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆல்ரெடி பல ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஓகேவா? ஸோ இப்போது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஃபயர்வால் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபயர்வால் யூஸ் பண்ணியும் இந்த ஸ்னூப்பிங்கை கான்ஃபிகரேஷனை பண்ண முடியும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ரவுட்டரை யூஸ் பண்ணி இந்த ஸ்னூப்பிங் கான்ஃபிகரேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வர்றது அன்ட்ரஸ்டட் DHCP சர்வர். ஸோ DHCP சர்வர் அப்படின்னா டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். ஆட்டோமேட்டிக்காக IP அசைன் பண்ணுறதுக்கான ஒரு சர்வர் தான் DHCP சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். அது ட்ரஸ்டட் சர்வர், அன்ட்ரஸ்டட் சர்வர் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ட்ரஸ்டட் சர்வர் அப்படின்னா நம்ம ஓனராக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறது ட்ரஸ்டட் சர்வர். ஒரு ஹேக்கர் புதுசாக ஒரு DHCP சர்வரை கொண்டு வந்து நம்மளுடைய நெட்வொர்க்குள்ளே ஆட் பண்ணி நம்ம நெட்வொர்க்கை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அதுதான் அன்ட்ரஸ்டட் DHCP சர்வர்னு சொல்லுவோம். ஸோ அன்ட்ரஸ்டட் DHCP சர்வர் நம்ம நெட்வொர்க்குள்ளே வந்து நம்ம நெட்வொர்க்கை கொலாப்ஸ் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்னூப்பிங் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஸ்னூப்பிங்கிறது ப்ரொடெக்ஷனுக்காக தான். ஸோ ஸ்னூப்பிங் கான்செப்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த ஸ்பூஃபிங்லேருந்து, ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பூஃபிங் அப்படின்னா நல்லவங்க மாதிரியே நடிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு ட்ரஸ்டட் சர்வர் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். நமக்கு தெரியும் ட்ரஸ்டட் சர்வர் எது அப்படின்றது. இதுவே நமக்கே தெரியாமல் இன்னொரு சர்வரை நெட்வொர்க்கில் ஆட் பண்ணி IP அட்ரஸை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்னூப்பிங் வேறு, ஸ்பூஃபிங் வேறு. ஸ்னூப்பிங் அப்படிங்கிறது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிகரேஷன். ஸ்பூஃபிங் அப்படிங்கிறது ட்ரஸ்டட் பர்சன் மாதிரி அன்ட்ரஸ்டட் பர்சன் நெட்வொர்க்குள்ளே பெனட்ரேட் ஆகிறது தான் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்னூப்பிங் கான்செப்டுக்கே வந்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம நெட்வொர்க்கிங்குள்ளே, அதாவது நெட்வொர்க்குள்ளே நடக்கக்கூடிய ஸ்னூப்பிங்ஸ். DHCPயை யூஸ் பண்ணி, அதாவது DHCP சர்வரை யூஸ் பண்ணி ஃபேக்காக ஒரு DHCP சர்வரை இன்ஸ்டால் பண்ணி நெட்வொர்க்கை கொலாப்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது ARP ஸ்னூப்பிங். ஸோ இது ஒரு நெட்வொர்க்கில் முக்கியமான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இது மூலியமாகவும் நம்ம அட்டாக் ஆகலாம், ஸோ அஃபெக்ட் ஆகலாம். மூணாவது ARP அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்காலில் மேக் அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ மேக் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது மூலயமா IP அட்ரஸே சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ மேக் அட்ரஸுங்கிறது ஸ்டேட்டிக்காக இருக்கும், டைனமிக்காகவும் இருக்கும். நார்மலாக மேக் அட்ரஸ் ஸ்டேட்டிக்காக தான் இருக்கணும். ஒரு டிவைஸுக்கு ஒரு மேக் அட்ரஸ் தான் இருக்கணும். அந்த மேக் அட்ரஸே வந்து நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு மேக் அட்ரஸை கொடுத்து அது மூலயமா நெட்வொர்க்குள்ளே வரலாம். ஸோ நேற்று ஒன்று பார்த்துருப்போம், போர்ட் செக்யூரிட்டி அப்படின்னு. போர்ட் செக்யூரிட்டி மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் செக்யூர் பண்ணும். ஸோ ஏற்கனவே ஒரு மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க நெட்வொர்க்குள்ளே வரும்போது அந்த போர்ட்டை பிளாக் பண்ணியிருப்போம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மேக் அட்ரஸை எரேஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு மேக் அட்ரஸ் ஆட் பண்ணும்போது அவங்கள நம்ம தடுக்க முடியாது. ஸோ அதுவும் இந்த ஸ்பூஃபிங் மூலயமா நடக்கும், இந்த ஸ்னூப்பிங் மூலயமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி IP ஸ்னூப்பிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஐபியை வந்து சேஞ்ச் பண்ணி, ஸோ யாராவது ஒரு ட்ரஸ்டட் பர்சனோட ஐபியை அன்ட்ரஸ்டட் பர்சன், ஒரு ஹேக்கர் அந்த ஐபியை யூஸ் பண்ணி உள்ளே வந்து நம்ம நெட்வொர்க்கை கொலாப்ஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்னூப்பிங்னால தான் நடக்குது. ஓகேவா? இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நம்ம DHCP ஸ்னூப்பிங் அப்படிங்கிற இந்த கான்செப்டே பார்க்குறோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், இந்த ஸ்னூப்பிங்கில் என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீலாகர். எப்படி நம்மள்டேருந்து டேட்டாவை ஹேக்கர் எடுக்கிறாங்கன்னா கீலாகர் மூலயமா.
ஸோ அது சாஃப்ட்வேராகவும் இருக்கும், ஹார்ட்வேராகவும் இருக்கும். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம லேப்டாப் டெஸ்க்டாப் இருக்குன்னா அதில் ஒரு கீலாகர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா என்ன கீழாக நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த கீலாகர் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும், அதை ஒரு லாகாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். இதை நீங்கள் எங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னா கந்தசாமி படத்தில் பார்த்துருக்கலாம். கீலாகர் ஸ்ரேயா வந்து ஒரு பாஸ்வேர்டை என்டர் பண்ணுவாங்க, அதை விக்ரம் என்ன பண்ணுவார், அந்த கீலாகர் போட்டிருக்கும் போது அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி அவங்க அக்கௌண்ட்லேருந்து பணத்தெல்லாம் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுதான் அந்த கீலாகர்ன்றது. அது சாஃப்ட்வேர் கீலாகர். ஹார்ட்வேர் கீலாகர் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினில் செட் பண்ணியிருப்பாங்க. யாராவது ஒரு ஏடிஎம் கார்டை இன்செர்ட் பண்ணும்போது அவங்க டேட்டா ரீட் ஆகிடும், கூடவே அவங்களுடைய பாஸ்வேர்டும் சேர்த்து கீலாகரில் ஸ்டோர் ஆகும். ஸோ புதுசாக ஒரு ஏடிஎம் கார்டை ரெடி பண்ணி அந்த பாஸ்வேர்டை போட்டு அவங்க பேமெண்ட்டை எடுத்துக்க முடியும். ஸோ அதெல்லாம் கீலாகரில் பண்ணக்கூடிய ஸ்னூப்பிங். அதே மாதிரி மேன் இன் த மிடில் அட்டாக். ஸோ அது ஆரம்பத்திலே பார்த்தோம். மேன் இன் த மிடில்னால் நம்ம சர்வரை கான்டாக்ட் பண்ணும்போது இடையில ஒரு ஹேக்கர் அதை தடுத்து நம்மளுடைய டேட்டாவை அவங்க எடுத்துக்கிறது. ஸோ நம்ம டேட்டா பிளைன் டெக்ஸ்ட்டாக போகும்போது அவங்க எடுத்துக்க முடியும். இதுவே பிளைன் டெக்ஸ்ட்டாக போகாமல் என்கிரிப்டடாக போகும்போது எடுக்கிறதுக்கு கஷ்டம். ஸோ நீங்கள் டெல்நெட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பிளைன் டெக்ஸ்ட்டாக போகாது, என்கிரிப்டட் யூசர் நேம் பாஸ்வேர்டாக தான் போகும். ஸோ நம்ம மேன் இன் மிடில் அட்டாக் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நமக்கே தெரியாமல் அன்ட்ரஸ்டட் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணும்போது இந்த அட்டாக்கில் நம்ம பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி பேக்கெட் கேப்சர். ஸோ பேக்கெட் கேப்சர் அப்படின்னா இப்போ நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா எல்லாமே பேக்கெட்டாக தான் போய் சேரும். அந்த பேக்கெட்டே வந்து ஒரு சில ஹேக்கிங் சாஃப்ட்வேர் மூலயமா கேப்சர் பண்ணி அதுலேருந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை அவங்க ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ ஸ்னைஃபர். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பேக்கெட்டை கேப்சர் பண்ணுற மாதிரி அந்த ஸ்னைஃபர் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துப்பாங்க. என்ன டேட்டா அவங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்க முடியும். நிறைய டேட்டா போகும், அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதை மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. அதே மாதிரி எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங். ஸோ ஒரு கம்பெனி இல்லை ஒரு இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு இஆர்பி சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. அந்த இஆர்பி சாஃப்ட்வேரே வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எம்ப்ளாயி இந்த வருஷம் டார்கெட் சரியாக கொடுக்கல, ஸோ ஒரு 100 காரு சேல் பண்ணோம் அப்படின்னா அவங்க 50 கார் தான் சேல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இஆர்பிக்குள்ளேயே போயிட்டு அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அவங்களுக்கான பெனிஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுவும் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெலிஃபோன் ஒயர் டேப். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சி, அதே மாதிரி பிக் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கான்டாக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் என்ன பேசுகிறாங்க, 2 பேருக்கு இடையில் உள்ள கான்வர்சேஷனை இந்த ஒட்டு கேட்கறது மூலயமா டேட்டாலாம் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து அவங்களுக்கு த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதுவும் நிறைய நடக்குது. அதே மாதிரி ஆடியோ வீடியோ சர்வேலன்ஸ். ஸோ கேமரா மூலயமா கேமராவிலேருந்து டேட்டாவை எடுக்கிறது, அதே மாதிரி ஆடியோவை எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்னூப்பிங்கில் தான் வரும். இது எல்லாத்தையுமே தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தடுக்க முடியும். ஆனால் அதுக்குன்னு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கான்ஃபிகரேஷன் நம்ம தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறது டிஹெச்சிபி சர்வர் மூலயமா யாராவது நெட்வொர்க்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது எலக்ட்ரானிக் மூலயமா அட்டாக் நடக்கிறத எப்படிலாம் நம்ம தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பப்ளிக் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறத நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ பப்ளிக் ஒய்ஃபைல பார்த்தீங்கன்னா உங்களை லாகின் பண்ண சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த லாகின் பண்ண சொல்லும்போது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட், ஒரு ஜிமெயிலோட யூசர் நேம் பாஸ்வேர்டையோ இல்லை ஒரு ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவோட லிங்க் அங்கே கொடுத்துருப்பாங்க லாகின் பண்ணுறது. நீங்கள் அதெல்லாம் உங்களோட ஒரிஜினல் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணும்போது அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்துக்கிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை அவங்க அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பப்ளிக் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறத நம்ம அவாய்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது செக்யூர் ஒய்ஃபை அத்தன்டிகேஷன். இப்போது நம்ம ஒரு பப்ளிக்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது செக்யூர்டாக இருக்கா, ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி கொடுத்துருக்காங்களா இல்லை ப்ரைவேட் ஏஜென்சியோடதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி அத்தன்டிகேஷன். இப்போ நம்மளே ஒரு நெட்வொர்க் கொடுக்குறோம், வெளில யாருக்காவது ஹாட்ஸ்பாட் கொடுக்குறோம் அப்படின்னா
பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஓப்பனாக விட்டுட்டோம் அப்படின்னா யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம், நம்மளே கூட அவங்க வந்து ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ WPA2 அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாஸ்வேர்டுக்கு WPA2 என்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ AES அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்டும் இருக்குது. ஸோ அதை க்ரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ஸ்னூப்பிங்லேருந்து அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பிசிலே ஒரு விண்டோஸ் டிஃபெண்டர் இருக்கும், அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாலே போதும். அதே நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுவோம். ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆன்டிவைரஸ் வந்து பிளாக் பண்ணும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த சாஃப்ட்வேரே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அது மூலயமா உங்களுக்கு த்ரெட் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஹேக்கர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வச்சுருந்தோம்னா அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா தேர்ட் பார்ட்டி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் கூட அதை அப்டேட்டட் சாஃப்ட்வேராக வச்சுருக்கணும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட்ஸ், ஸோ நார்மலாக வந்து பேங்க்கோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் 6 மாதம் தான் வந்து வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க. 6 மாதம் ஃப்ரீக்வன்சியில் திரும்ப திரும்ப அதை சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். லென்த் அதிகமாக இருந்தால் அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் 5 கேரக்டர் 6 கேரக்டர்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அதை ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் மூலயமா கண்டுபிடிச்சிட முடியும். லென்த்தாக 10-12 கேரக்டர் வச்சுருந்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ் சீக்கிரம் கிடைக்காது. அதனால் அவங்க ஆக்ட் பண்ணுறதுக்கான டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருந்தால் பெட்டர். அதே மாதிரி என்கிரிப்ஷன், ஸோ நம்ம ஒரு முக்கியமான டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அதை பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டாக போட்டு அனுப்பலாம். ஓப்பனாக அனுப்பாமல் டவுன்லோட் பண்ணதும் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு எழுதுதுன்னா அதை அவங்க ஹேக் பண்ணி எடுத்தால் கூட பாஸ்வேர்டு இல்லாமல் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணால் கூட அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு வேணும். ஸோ நீங்கள் ஆதார் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ஆதார் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுடைய உங்களுடைய நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர் கேட்கும். கடைசியாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் இயர் கேட்கும். 2000, 2002 அப்படின்ட்டு ஒரு 8 கேரக்டரில் நீங்கள் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா யாரும் உங்களுடைய டேட்டாவை டவுன்லோட் பண்ணால் கூட பார்க்க முடியாது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம சரௌண்டிங்ஸ், ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய நடக்கும். நம்ம ஒரு பப்ளிக்காக ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருப்போம், புதுசாக ஏதாவது லாகின் பண்ணுவோம், அதே மாதிரி ஏதாவது கூகுள் பேயில் பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுடைய பாஸ்வேர்டு OTP ஸோ அதெல்லாம் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். அப்போ அதை மற்றவங்க பக்கத்துலேருந்து பார்த்து அது மூலயமா ஆக்ட் பண்ணுறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம கேமரா, ஸோ இங்கே கேமரா இருக்குது, கேமரா கீழே நம்ம நின்றுக்கிட்டோ உட்காந்துக்கிட்டோ ஒரு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறது. ஸோ அதை வேறு யாரோ ஒருத்தர் அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்து நம்ம அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்னூப்பிங் அட்டாக்லேருந்து நம்ம சேஃபாக செக்யூராக இருக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுதான், DHCP பேஸ்ட் அட்டாக். இப்போ நம்மள்கிட்ட ஒரு சர்வர் இருக்குது. இந்த சர்வர் தான் நமக்கு IP அசைன் பண்ண போகுது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமாக, ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ரோகு DHCP சர்வர், ரோகு DHCP சர்வர்னால் அன்ஆத்தரைஸ்டு DHCP சர்வர் ஒன்று நம்ம நெட்வொர்க்குள்ளே வரும்போது அது நம்ம நெட்வொர்க்குள்ளே IPயை ஸ்ப்ரெட் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த DHCP ஸ்னூப்பிங்கே பண்ணுறோம். ஸோ ஒரிஜினல் சர்வர் இருக்கும், அது கூடவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஹேக்கரோட சர்வர் ஆட் பண்ணுவாங்க நெட்வொர்க்குள்ளே. ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய IP அட்ரஸை அவங்களுடைய சர்வரில் என்ன IP அட்ரஸ் செட் பண்ணியிருக்காங்களோ அந்த IP அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நெட்வொர்க்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே ஃபுல் கண்ட்ரோல் அவங்களுக்கு போயிடும் சர்வர்லேருந்து. ஸோ அதை நம்ம கொடுக்காம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது 2 சர்வர். ஒன்று ட்ரஸ்டட் சர்வர், இன்னொன்று ஹேக்கரோட ரோகு சர்வர். மீதி நம்ம PC ப்ளஸ் சுவிட்சு இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ DHCP ஸ்னூப்பிங்னால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகு DHCP சர்வர்லேருந்து நம்ம
சேஃபாக இருக்க முடியும். அதாவது அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் நம்ம நெட்வொர்க்குள்ளே ஒரு சர்வரை இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து நம்ம சேஃபாக இருக்கலாம், நமக்கு அந்த ஐபி அசைனே ஆகாது. அதே மாதிரி கரெக்டான ஐபி அலோகேட் ஆகும். கிளைண்ட் அப்படின்னா எண்டு டிவைசஸ், பிசி, பிரிண்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி டிவைஸுக்கு கரெக்டான ஐபி அலோகேட் ஆகும். ரோகு சர்வர் உள்ளே வந்தாலும் அந்த சர்வர் ஆப்ரேட் ஆகாது நம்ம டிஹெச்சிபி ஸ்னூப்பிங் பண்ணிட்டோம்னா. அதே மாதிரி டைனமிக் ஏஆர்பி, ஸோ டிஐ, ஸோ ஐபி சோர்ஸ் காட், ஸோ இதெல்லாம் நமக்கு அடிஷ்னலாக இந்த டிஹெச்சிபி ஸ்னூப்பிங் கூடவே ஒரு காம்போவாக கிடைக்கிறதுனால நம்மளுடைய நெட்வொர்க் சேஃபாக இருக்கும். ஒரு 10-12 லைன் ப்ரோக்ராம் தான், ஒரு கமாண்டு தான் எழுத போகிறோம். ஸோ அதை மட்டும் எழுதிட்டால் போதும், நம்ம ப்ரொடெக்டடாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.